இன்று காலை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிலே மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் 5000 ரூபாய் பணத்தை அவர்களுடைய வங்கி கணக்கை செலுத்திவிட்டுத்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் அறிவித்தார். உண்மையிலேயே முற்றிலும் யாருமே எதிர்பாராத ஒரு நல்ல அறிவிப்பை, நல்ல செயலை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார். முதலமைச்சருடைய இந்த நடவடிக்கை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மனப்பூர்வமாக வரவேற்கிறது. தமிழ்நாடு போன்ற அது குறிப்பிட்ட நலிவுற்ற பிரிவினாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு பேருதவி என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பொதுவாக மக்கள் நலத் திட்டங்களுக்கு மத்திய அரசாங்கம் உதவியாக இருக்க வேண்டும். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாடு போன்ற பிஜேபி அல்லாத மாநில அரசாங்கங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு எவ்வளவு இடையூறுகளையும் முட்டுக்கட்டையும் போட முடியுமோ அவ்வளவு தொந்தரவு செய்யக்கூடிய, தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு அரசாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு நல்ல திட்டங்கள் போய் சேரட்டும் என்கிற முறையிலே தான் யாருமே நினைப்பார்கள். ஆனால் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இதன் மூலமாக எங்கே அவர்களுடைய செல்வாக்கு உயர்ந்து விட போகிறதோ என்கிற அச்சத்திலேயே இத்தகைய திட்டங்களை எல்லாம் முடக்குகிற காரியத்தில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். இத்தகைய சூழ்நிலையிலே தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து தடை வந்துவிடக் கூடாது என்கிற முறையிலே தான் பணத்தை வங்கிகளில் செலுத்திவிட்டுத்தான் இன்றைக்கு காலையில் அவர் காணொலி காட்சி மூலமாக ஊடகங்களுக்கே அவர் செய்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார். இது நிச்சயமாக தமிழ்நாடு முழுவதும் இந்த மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய அனைத்து குடும்பங்களிலும் 5000 ரூபாய் என்பதுதான் ஒரே பேச்சா இருக்கு. இன்னைக்கு காலையிலிருந்து எங்க போனாலும் 5000 ரூபாய் பேங்க்ல வந்துருச்சு, 5000 ரூபாய் பேங்க்ல வந்துருச்சுன்றதான் ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்கிறது. எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன்.